என்ன தாத்தா, எவ்வளவு நேரமாக கைத்தட்டி கொண்டே பின்னால் வருகிறேன், திரும்பியே பார்க்க மாட்டேன் என்கிறீர்களே. என்ன இருந்தாலும் ஒரு கௌரவ மேஜிஸ்ட்ரேட்டோட கணவர் இல்லையா? புது பெருமையினால் பழைய சிநேகிதர்கள் எல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை என்று பெருமூச்செறிந்தான் ரசகுண்டு. என்னது, கௌரவ மேஜிஸ்ட்ரேட்டோட புருஷனா? என்னடாப்பா பேத்துற? அப்புசாமி திகைத்தார். சரிதான், உங்களுக்கே தெரியாதா? பாட்டிக்கு இப்போ கௌரவ மேஜிஸ்ட்ரேட் பதவி கிடைத்திருக்கிறதாமே. பாட்டி உங்களை மதித்து எப்போதாவது ஏதாவது சொல்லி இருந்தால்தானே தெரியும். பேப்பர்ல கூட சின்னதாக செய்தி வந்திருந்ததாம், மிஸ்ஸஸ் சீதா அப்புசாமி கௌரவ மேஜிஸ்ட்ரேட்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று. உங்களை பார்த்தால் கேட்கணும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அப்புசாமி பெருமூச்செறிந்தார். புருஷன் என்று பெயரே தவிர அந்த கிழவி என்னை எங்கே மதிக்கிறாள்? என் ஸ்வெட்டரை பார்த்தியா? எந்த கிழவனாவது இந்த மாதிரி கன்றாவி ஸ்வெட்டர் போட்டு கொண்டிருக்கிறானா? மற்ற கிழவன்லாம் என்னென்ன ஸ்டைலான ஸ்வெட்டர் எல்லாமோ போடுறான். சாயம் போய் மயிர்கூச்செறிந்த மாதிரி சிலிர்த்து கொண்டிருக்கிற இதைத்தான் நான் 25 வருஷமாய் போட்டு கொண்டிருக்கிறேன். வேறு ஸ்வெட்டர் வாங்கி தரமாட்டாளாம். இப்படிப்பட்ட கிழவிக்குத்தான் காலமாக இருக்கிறது. அவள் காட்டில்தான் மழை பெய்கிறது. அப்புசாமி தனது வழக்கமான ரவுண்டுகளை அடித்துவிட்டு வீடு திரும்பிய போது வீடு ஒரே திமிலோகப்பட்டு கொண்டிருந்தது. இடைக்கழியில் கல்யாண வீடு மாதிரி ஒரே செருப்பு குவியல். எல்லாம் லேடிஸ் செருப்புகள். விதவிதமான வர்ணங்கள் என்ன, டிசைன்கள் என்ன, பல 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 பல. ஓ, தலைமை கிழவியை பார்க்க பாமு கழக கிழவிகள் பட்டாளம் படையெடுத்து வந்திருக்கிறதாக்கும். இம்மாதிரி செருப்பு குவியல்களை பார்த்தவுடனேயே அப்புசாமி சாதாரணமாக செய்யும் காரியம் ஓசைப்படாமல் பின்புற வழியில் உள்ள படிக்கட்டு வழியாக மாடியிலுள்ள தன் அறைக்கு போய்விடுவதுதான். சீதா பாட்டி கணவருக்கு கண்டிப்பாக போட்டு இருக்கும் ஸ்டாண்டிங் ஆர்டர் அது. தடையை மீறி நுழைந்தால் அவரது பட்ஜெட்டில் துண்டு, வேட்டி, துப்பட்டி எல்லாமே விழுந்துவிடும். அப்புசாமி இந்த தடவை மாடிக்கு போகவில்லை. மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தார். ரோஜா மாலைகள், ஸ்ட்ரா போட்ட கிரஷ் பாட்டில்கள், குதூகலம், சிரிப்பு, கைத்தட்டல், கை குலுக்கல்கள். பல டஜன் பாட்டிகள் கூடியிருந்தனர். ஓரிரண்டு ஈசி சேர் பாட்டிகளை தவிர மற்ற பாட்டிகள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் இளமையோடும் காணப்பட்டனர். ட்ரே ஒன்றில் கிரஷ் பாட்டில்களை வைத்துக்கொண்டு ஓர் இளம் கிழவி குறுக்கும் நெடுக்குமாக ஓடி ஓடி எல்லா அங்கத்தினர்களுக்கும் கிரஷ் சப்ளை செய்து கொண்டு இருந்தாள். சோஃபாவில் நடுநாயகமாக சீதா பாட்டி உட்கார்ந்திருந்தாள். கழுத்தில் ஆடம்பரமான பெரிய ரோஜா மாலை இருந்தாலும் முகத்தில் அடக்கமான ஒரு வெல்கமிங் ஸ்மைல். மெதுவாக எழுந்து நின்றவளின் கண்கள் நிதானமாக எல்லோரையும் பார்த்தன. தொண்டையை கனைத்து கொண்டாள். பேசத் தொடங்கினாள். ஆஃப்டரால் இது ஒரு சின்ன விஷயம். இதற்கு போய் நீங்கள் என்னை பாராட்டுவதும், சம் ஆஃப் த மெம்பர் சீரியஸாக என் மீது வாட் கேன் ஐ சே, அஃப்கோர்ஸ் உங்கள் அன்புக்கு எப்படி தேங்க் பண்ணுவது என்றே எனக்கு தெரியவில்லை. டெஃபினெட்லி திஸ் இஸ் அன் ஆனர் டு மீ. ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸாக நான் அப்பாயிண்ட் ஆகியிருக்கிற கௌரவத்தை விட என்னை நீங்கள் வந்து பாராட்டி இவ்வளவு அமர்க்கலம் பண்ணினதுதான் எனக்கு ரொம்ப கௌரவத்தை கொடுத்து இருக்கிறது. பாட்டி இன்னும் பேசி முடிக்கவில்லை. அதற்குள் வாசலில் சலசலப்பு. அவசர அவசரமாக காரில் இருந்து இறங்கி மாலையும் கையுமாக பார்வதி மகாலிங்கம் என்ற கிழவி ஓடி வந்தாள். அவளை பார்த்ததும் கூட்டத்தில் ஒரே கிசுகிசுப்பு. மிஸ்ஸஸ் வைத்தறிச்சல் கூட வந்துவிட்டாளே, பிரசிடென்ட்டை கரித்து கொட்டுகிறவளாச்சே. இவள் வந்து மாலை போடலைன்னுதான் நம்ம பிரசிடென்ட் அழுதாளாக்கும். வேறொன்னும் இல்லை, லேட்டாக வந்தால் அந்த அளவுக்காவது அலட்சியம் பண்ண முடிந்ததே என்கிற திருப்தி. வேறென்ன? அங்கத்தினர்கள் விமர்சனம் காதுபட கேட்டாலும் பார்வதி மகாலிங்கம் துளியும் லட்சியம் செய்யாமல் நேராக சீதா பாட்டியிடம் சென்றாள். கழுத்தில் மாலையை போட்டவள், சாரிடி சீதா, நான் ரொம்ப லேட். உனக்கு ஆனாலும் இவ்வளவு அழுத்தம் கூடாது. கௌரவ மாஜிஸ்ட்ரேட்டாக உனக்கு பதவி கிடைத்திருக்கிறது என்பதை இப்படியே அமுக்கமாக வைத்திருப்பது? உனக்கு கிடைத்த கௌரவம் எங்களுக்கும் கிடைத்த மாதிரி இல்லையா? கொண்டா இப்படி கையை என்றாள். சீதா பாட்டி எரிச்சலை அடக்கிக் கொண்டு கை கொடுத்தாள். பல அங்கத்தினர்களின் முகமும் கடுகடுத்தது. பாமு கழகத்திலேயே கொஞ்சம் இடக்கான பேர் வழி பார்வதி மகாலிங்கம்தான். சீதா பாட்டியை எல்லா அங்கத்தினர்களும் பிரசிடென்ட்ஜி என்று மரியாதையாக குறிப்பிட்டாள். பார்வதி மகாலிங்கம் மட்டும் சீதா வாடி சீதா போடி என்றுதான் பேசுவாள். பிரசிடென்ட்ஜி என்ன பிரசிடென்ட்ஜி என்று அவள் வாய்விட்டு வயிறெறிந்தது சீதா பாட்டியின் காதுக்கும் எட்டிய சமாச்சாரம்தான். பல்லை கடித்துக்கொண்டு சீதா பாட்டி, தேங்க்யூ சோ மச், திஸ் இஸ் ஆஃப்டரால் ஒரு சின்ன விஷயம் என்றால் குரலில் அடக்கம் தொனிக்க. இந்த போலி அடக்கம்தானே வேண்டாம் என்கிறது என்று குத்தலாக சிரித்தால் மாலை போட்ட மிஸ்ஸஸ் மகாலிங்கம். இந்த மெட்ராஸில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அதில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெரிய மனிதர்கள், பெரிய மனுஷிகள் இருக்கிறார்கள். அவ்வளவு பேரையும் ஆனரரி மாஜிஸ்ட்ரேட்டாக போட்டு விடுவதில்லையே, செலக்ட் பண்ணி, அதுவும் கவர்னரோட அப்ரூவலோடல்லவா நியமிக்கிறார்கள். எந்த விஷயத்துக்கும் இந்த காலத்தில் தகுதி மட்டும் இருந்தால் போதுமா? அதற்கென்று உழைக்கிற சாமர்த்தியமும் வேண்டுமே.
வாழைப்பழத்திலே ஊசி ஏற்றுகிற மாதிரி என்னவோ குத்தலாக பேசுகிறாள் என்று சீதா பாட்டி நினைத்து எரிச்சல் பட்டவள் மிஸ்ஸஸ் மகாலிங்கத்தை கட் செய்ய நினைத்து பவ்யமான குரலில், உன் காம்ப்ளிமெண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஷெல் ஐ கண்டினியூ என்றாள். தாராளமாக, என்ன அனுமதி எதற்கு என்றவாறு மிஸ்ஸஸ் மகாலிங்கம் சீதா பாட்டிக்கு பக்கத்திலேயே சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள். இந்த சமயத்தில்தான் மெதுவாக உள்ளே ஒரு தலை எட்டி பார்த்தது. அப்புசாமியின் தலை, அதுவும் கிராப் செய்து கொள்ளாத பரட்டை தலை. கிழவிகள் பட்டாளம் வந்துவிட்டதென்றால் அவர் காத தூரம் ஓடிவிடுகிறது வழக்கம் என்றாலும் இப்போது அவர் தலை நீட்ட காரணம் 2 விஷயங்கள். ஒன்று, சீதே என்னவோ கௌரவ மாஜிஸ்ட்ரேட்டாமே, அது ஆகி ஒரே சந்தோஷமாக இருக்கிறாள். இந்த இனிமையான சூழ்நிலையில் தனது புது ஸ்வெட்டர் விஷயமாக அவளிடம் கேட்டால் காரியம் பலிக்கக்கூடும். 2, கிரஷ். நீயே குடி நானே குடி என்று ஆளுக்கால் இந்த கிழவிகள் குடிக்கும்போது 1-2 தானும் குடித்தால் என்ன? அப்புசாமியின் வெண்கரடி தலை முதலில் தென்பட்டது மிஸ்ஸஸ் மகாலிங்கத்தின் கண்களில்தான். எஸ், வாருங்களேன் உள்ளே என்று குரல் கொடுத்தவள் பேசிக்கொண்டிருந்த சீதா பாட்டியின் முதுகை தட்டி, சீதா, உன் புருஷர் போலிருக்கிறதே என்றாள். எல்லா பாட்டிகளின் கண்களும் ஏக காலத்தில் வாசற்புறம் திரும்பி அங்கிருந்த அப்புசாமியை பார்த்தன. சீதா பாட்டியின் கண்களில் அப்புசாமிக்கு மட்டுமே தெரியக்கூடிய சீதே ரே என்னும் கோபமான ஒளிக்கிரணம் புறப்பட்டது. ஆனால் அவரை ஏக காலத்தில் டஜன் கணக்கான பாட்டிகள் பார்த்ததால், கூச்ச மிகுதியால் தலையை குனிந்து நாணி கோணிக்கொண்டு இருந்து விட்டதால் அந்த பார்வையை சந்திக்கவில்லை. மீட்டிங் போலிருக்கிறது, நடத்துங்கள் நடத்துங்கள் என்றார் அப்புசாமி. மிஸ்ஸஸ் மகாலிங்கத்துக்கு அப்புசாமியின் அசட்டுத்தனமும் அதைவிட அவர் போட்டிருந்த கிழிசல் ஸ்வெட்டரும் ரொம்ப ரொம்ப பிடித்திருந்தது. அவர் தலை தெரிந்ததுமே சீதா பாட்டியிடம் ஏற்பட்ட மாறுதலையும் அவளுடைய கம்பீரம் வோல்டேஜ் இறங்கின பல்பு ஒளி மாதிரி குறைந்ததையும் கவனித்து விட்டாள். சீதா, உங்க புருஷர் உள்ளே வருவதை பற்றி உனக்கொன்றும் ஆட்சேபம் இல்லையே, ரொம்ப கூச்சப்படுகிறாரே என்றாள். சீதா பாட்டிக்கு டைலமாவாக போய்விட்டது. வீக் பாயிண்டிலேயே குத்துகிறாளே இந்த பொறாமைக்காரி என்று நினைத்து கொண்டவளுக்கு ஆத்திரமாக வந்தது. என்ன ஒரு கொழுப்பு இந்த மனுஷனுக்கு இருந்தால் என்னுடைய ஸ்டாண்டிங் ஆர்டரை மீறிக்கொண்டு இப்படி தன் தலையை நீட்டியிருக்க வேண்டும். ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் டீசென்டாக இருக்கிறதா? உள்ளே அனுமதித்தாலும் எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ? அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லவும் முடியாது. சீதா பாட்டி சமாளித்து கொண்டு, எஸ், தாராளமாக அவர் வரலாமே, நாம் ஒன்றும் கமிட்டி மீட்டிங் நடத்தவில்லையே, வெறுமே ஃபார்மலாகத்தானே கூடியிருக்கிறோம் என்றவள் உள்ளே வாருங்களேன் என்றாள். அப்புசாமி 7:45 அரைக்காலை வீசம் கோணலாக நாணி கோணிக்கொண்டு அடிமேல் அடி வைத்து சீதா பாட்டியை நோக்கி நடந்தார். தங்கை பிடுங்கிக் கொண்டு டக்கென்று செத்துவிடலாம் போல் இருக்கிறதே என்று சீதா பாட்டி புழுங்கினாள். எல்லா அங்கத்தினர்களும் ஏதோ சவளை குழந்தையை பார்ப்பதைப் போல அனுதாபத்துடன் அப்புசாமியை பார்ப்பது சீதா பாட்டிக்கு உடம்பை கூச வைத்தது. வாருங்கள், உங்கள் சம்சாரம்தானே, இப்படியா கூச்சப்படுவது என்று மிஸ்ஸஸ் மகாலிங்கம் எதிர்கொண்டு அவரை அழைத்தது சீதா பாட்டியின் உடம்பை கீறுவது மாதிரி இருந்தது. உங்கள் மனைவி கௌரவ மாஜிஸ்ட்ரேட் ஆகியிருக்கிறாள் என்றால் அது உங்களுடைய சாமர்த்தியத்தினால்தான் என்று நாங்களெல்லாம் கொஞ்ச நேரம் முன்னால் தான் பேசிக்கொண்டிருந்தோம். நீங்கள் என்னடாவென்றால் இவ்வளவு அடக்கமாக பாராட்டு விழாவில் கூட கலந்து கொள்ளாமல். அப்புசாமிக்கு தலை ஜில்லீர் என்றது. ஐஸ் என்றால் ஐஸ், அப்படிப்பட்ட ஐஸ். நான் என்ன பண்ணினேன்? ஒண்ணுமே பண்ணலை என்றவருக்கு தன்னை யாரோ பேசச் சொன்ன மாதிரி தானாகவே நினைத்து கொண்டு கையை முறுக்கினார், பிரித்து கொண்டார். தலையை தடவினார், மூக்கை தடவினார், காதை தடவினார். சபையோர்களே, தாய்மார்களே, பாட்டிமார்களே மற்றும் என்று திணறத் தொடங்கிவிட்டார். அவரது கை தானாக அருகிலிருந்த டீபாயின் மீதிருந்த ஸ்ட்ரா போட்டிருந்த கிரஷ் பாட்டிலை கைப்பற்றியது. மடமடவென்று கூச்சத்தை பார்க்காமல் எடுத்து குடித்துவிட்டு வேட்டி நுனியை தூக்கி எடுத்து உதட்டை ஒற்றிக்கொண்டார். இன்பமான ஒரு கிரஷ் ஏப்பமும் ஒரு சிறு ஓசையுடன் எழுந்து அவரது வாயை மணக்க வைத்தது. பேசத் தொடங்கினார். என் பொண்டாட்டி சீதே ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரி. மீண்டும் ஒரு கிரஷ் ஏப்பம். கலர்லே ரொம்ப கேஸ் ஏற்றியிருக்கிறான். அங்கத்தினர்கள் சிரித்தார்கள். சீதே வந்து கௌரவ மாஜிஸ்ட்ரேட்டாக பதவி வந்து அது யாருக்கும் கிடைக்கக்கூடியதோ? எங்க பாட்டனார் ஒரு மாஜிஸ்ட்ரேட்டாக இருந்ததாக சொல்வார்கள். அதிலே பாருங்கள், பாட்டி ஒருத்தி இந்த மாதிரி கௌரவ மாஜிஸ்ட்ரேட்டாக ஆகியதுன்னா அது என் சீதையால் முடியுங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். சீதாவை பார்த்து கொண்டார். எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது அங்கே. நான் ரொம்ப நேரம் பேசிவிட்டேன். வந்து கடைசியாக ஒரு சின்ன விஷயம். ஸ்வெட். சீதா பாட்டி டக்கென்று எழுந்தாள். ஸ்வெட்லானாவை பற்றி நீங்கள் அப்புறம் பேசலாம் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே எல்லோருக்கும் ரொம்ப லேட்டாகிவிட்டது. இட் இஸ் 12 நவ்
என்றவள் அப்புசாமியை மேற்கொண்டு பேச விடாமல் யாருக்கும் தெரியாமல் காலை ஒரு மிதி மிதித்ததில் அவர் உட்கார்ந்து விட்டார். நன்றி அறிவிப்பு படலம் முடிந்து எல்லோரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். சீதே என்றார் அப்புசாமி உற்சாகமாக. அவர் மனத்தில் சீதாவை பற்றி தான் பிரமாதமாக புகழ்ந்து பேசிவிட்டதாக நினைப்பு. எப்படி இன்றைக்கு ஐயா உன்னை பற்றி அத்தனை கிழவிகள் முன்னிலையிலும் பாராட்டுரை வழங்கியது? சீதே, ஒரு நல்ல ஸ்வெட்டராக. ஷட்டப்! சீதா பாட்டி வெடித்தாள். இன்று நீங்கள் பிஹேவ் பண்ணின கன்றாவிக்கு ஸ்வெட்டர் வேறா? என் மானமே போயிற்று. அப்புசாமிக்கு பக் என்றது. சீதே என்றார் குரலில் உஷ்ணமாக. உன்னை நான் அத்தனை பேர் எதிரில் புகழ்ந்து பேசியும் கூட இந்தா பார்மே, அப்புசாமி நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன். நம்ம கிட்ட காடை காட்டாதே. சீ, என் பிரஸ்டீஜே போயிற்று. பெரிய பிரஸ்டீஜ் பத்மநாபி. ஸ்வெட்டர் வருமா வராதா? வராது வராது வராது. அப்படியானால் வழிவிட முடியாது. என்ன கேரோ பண்ணுவீர்களோ? சீ, வழியை விடுங்கள். சீதா பாட்டி அப்புசாமியின் கையை விலக்கி கொண்டு போய்விட்டாள். அப்புசாமி பல்லை கடித்தார். அவர் மூளையில் பளிச்சிட்டது ஒரு யோசனை. பாட்டியை பணிய வைக்க. பாமு கழகத்துக்கு தினமும் செல்வதைப் போலத்தான் அன்றைய தினமும் சீதா பாட்டியின் கார் சென்றது. சீதா பாட்டியின் தலையை கண்டதுமே அங்கிருந்த சலசலப்பு சட்டென்று நின்றது. பாட்டிக்கு குழப்பமாக இருந்தது. சம்திங் இங்கே ஏதோ மர்மமாக நடக்கிறது. பிரசிடென்ட் எலெக்ஷன் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஏதாவது கிராசிங் த ஃப்ளோர் சதி நடந்து கொண்டிருக்கிறதோ? குழம்பியவாறே தன்னுடைய அறைக்கு போய் உட்கார்ந்தவளின் காதில் ஜல் ஜல் கலீர் கலீர் என்று ஒரு சத்தம் கேட்கத் தொடங்கியது. வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? சீதா பாட்டி ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். பாமு கழக அங்கத்தினர்களில் ஒருவராகிய பார்வதி மகாலிங்கம் பெரிய உண்டியல் ஒன்றை வைத்துக்கொண்டு எல்லா அங்கத்தினர்களிடமும் சென்று குலுக்கிக் கொண்டு இருந்தாள். சீதா பாட்டிக்கு சுருக்கென்று கோபம் வந்துவிட்டது. எதற்கு உண்டி? ஏன் உண்டி? இது என்ன ஏதாவது கேள்வி கேட்பார் இல்லாத சவுல்ட்ரியா? இல்லே மூர் மார்க்கெட் கிரவுண்ட்ஸா? என் பர்மிஷன் இல்லாமல் என்னத்தையோ உண்டி குலுக்கி கொண்டிருக்கிறாளே அந்த மிஸ்ஸஸ் மகாலிங்கம் என்று மனம் கொதித்தவள் காரியதரிசியை கூப்பிட்டு, கொஞ்சம் அந்த மிஸ்ஸஸ் மகாலிங்கத்தை இங்கே வர சொல்லுங்கள் என்றவள், வேண்டாம், நானே அங்கு வருகிறேன் என்று எழுந்து வெளியில் வந்தாள். பார்வதி மகாலிங்கம் சீதா பாட்டியை கண்டதும் மர்மமாக புன்னகை செய்தாள். சீதா பாட்டி தொண்டையை கனைத்து கொண்டு, வாட் இஸ் இட் யூ ஆர் டூயிங்? என்னவோ உண்டி மாதிரி கண்ணில் தென்பட்டது என்றால் குரலில் கண்டனம் தெரிய. மிஸ்ஸஸ் மகாலிங்கம் அலட்சியமான சிரிப்புடன், இது ஒரு பரிதாபத்துக்குரிய உண்டி வசூல். உனக்கெல்லாம் உதவ மனசு வராது. அதுதான் உன்னிடம் கேட்கவில்லை என்றால் பட்டு கத்தரித்தார் போல. அருகிலிருந்த அவளுக்கு வேண்டிய ஓர் அங்கத்தினர், ஆமாம் ஆமாம், அதுவும் உண்மைதான் என்று சொல்லி சிரித்தாள். அதற்குள் இன்னும் ஓர் அங்கத்தினர், ஏன் பார்வதி மகாலிங்கம், நீங்களாகவே பிரசிடென்ட் உதவ மாட்டார் என்று முடிவு கட்டிவிட்டால் எப்படி? நம்ம பிரசிடென்ட் ஜி எவ்வளவு தாராள மனம் படைத்தவர் என்று ஊர் உலகத்துக்கு நன்றாக தெரியும். நாங்களெல்லாம் 5 ரூபாய் போட்டால் அவர்கள் 50 ரூபாய் போடுவார்கள். போட்டதில்லையா அப்படி என்றாள். பார்வதி மகாலிங்கம் விஷமத்தனமான புன்னகையுடன், சரி, நீ என்ன சொல்கிறாய்? பிரசிடென்ட் கிட்டேயும் உண்டியை நீட்டேன், காசு போடுவார் என்கிறாய், அப்படித்தானே என்றவாறு உண்டியை சீதா பாட்டி பக்கம் நீட்டினாள். உண்டியை பார்த்த சீதா பாட்டிக்கு அவமானத்தால் உடம்பு கூனி குறுகி கடுகு மாதிரி ஆகிவிட்டது. உண்டியலின் மேல் கொட்டை எழுத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது, அப்புசாமி தாத்தா ஸ்வெட்டர் நிதி. அன்பர்களே, ஒரு ஜீவனை குளிரிலிருந்து காப்பாற்றுக. சீதா பாட்டிக்கு டங்கை பிடுங்கிக் கொண்டு டக்கென்று செத்துவிடலாம் போல் இருந்தது. ஒரு கணம் பேச்சு அண்டு மூச்சு திணறி போய்விட்டது. அதட்டி கேட்பதற்காக அதிகாரத்தோடு வந்த ஜோரென்ன, இப்படி அவள் மூக்கை உடைப்பது போல், ஷேம் ஷேம் சீதே, உனக்கு படு ஷேம் என்று மனசாட்சி அலறியது. சீதா பாட்டி கைக்குட்டையால் முகத்தை ஒற்றி தன்னை சமாளித்து கொண்டு, பெக்யூலியராகத்தான் இருக்கிறது ஸ்வெட்டர் நிதி. திஸ் இஸ் நியூஸ் டு மீ. என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லவே இல்லையே என்றாள். கிண்டலான குரலில் மிஸ்ஸஸ் மகாலிங்கம், எப்படி சொல்வார் பாவம், என்கிட்டே வந்து சொன்னார். சீதா பாட்டியின் கண்களில் கண்டிப்பு தெரித்தது. தி திங்கீஸ் உங்களிடம் சொன்னவர் என் ஹஸ்பண்ட் என்பதால் நீங்கள் இப்படி டேக்கன் ஃபார் கிராண்டடாக நம்ம கழகத்துக்குள் கலெக்ஷனை தொடங்கியது அவ்வளவு நன்றாயில்லை. நான் ஒன்றும் கழக கட்டடத்துக்கு உள்ளே வந்து வசூல் பண்ணவில்லையே, வெளியே தோட்டத்தில் தானே குலுக்குகிறேன். நீ ஸ்வெட்டர் வாங்கி தரமாட்டாய், ஐயோ பாவம்னு அவருக்காக தர்மம் வசூல் பண்ணினாலும் தடுக்கிறாய். நியாயமாக தெரியவில்லையே. நீ தடுத்தாலும் தடுக்காவிட்டாலும் உன் புருஷனுக்கு ஸ்வெட்டர் நிதி வசூலித்ததில் மளமளவென்று 97 ரூபாய் சேர்ந்துவிட்டது. சுட்டெரிப்பது போல பார்த்துவிட்டு சீதா பாட்டி தன் அறைக்கு திரும்பினாள். உள்ளம் எரிமலையாக கொதித்தது. அவளுடைய சரித்திரத்தில் இப்படிப்பட்ட மாபெரும் அவமானம் அவளுக்கு ஏற்பட்டதில்லை. அப்புசாமி ஒன்றுமே தெரியாதவரைப் போல, சீதே, ஏன் என்னவோ மாதிரி இருக்கிறாய் என்றார் மனத்துக்குள் பொங்கும் உற்சாகத்துடன். கொஞ்ச நேரத்துக்கு முன்தான்
ரகசியமாக ஓர் இடத்தில் உண்டியை பத்திரப்படுத்திவிட்டு வந்திருந்தார். சீதா பாட்டி சிரித்தாள். ஒன்றுமில்லையே, லிட்டில் பிட் டயர்ட். அப்புசாமியும் சிரித்தார். உன்னை பார்க்க ஐயோ பாவம்னு இருக்கு சீத்தே. ஆமா, மூஞ்சிக்கு பவுடர் போட்டுக்கொள்ளவில்லையா? ஒரே கண்ணங்கரேல் என்று அமாவாசை மாதிரி இருண்டு கிடக்கிறதே, ஏன்? கேவலம் அப்புசாமி கூட தன்னை கிண்டல் செய்கிறாரே என்று சீதா பாட்டி நினைத்து ஆச்சரியப்படவில்லை. பை மறந்து போனேனே, உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல. வழியில் இன்றைக்கு பீமாராவை பார்த்தேன். சனிக்கிழமை அவன் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருகிறானாம். என்னவோ எனக்கு ஒரு சாதாரண போஸ்ட் கிடைத்திருக்கிறதே, ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் என்று. அதற்காக அவனுக்கு ஒருவேளை சாப்பாடாவது நான் போடணும் என்று உரிமையோடு கேட்டான். சரி, தொலைகிறது வா என்று சாட்டர்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஏது இவ்வளவு தாராள புத்தி என்று அப்புசாமி கண்ணை சிமிட்டியவர் நினைத்து கொண்டார். உண்டி குலுக்கியது சீத்தையை சரியானபடிதான் குலுக்கியிருக்கிறது. பேயறைந்தவளாட்டம் ஆகிவிட்டாள். என் சிநேகிதனுக்கு விருந்து போடுகிற அளவுக்கு தாராள புத்தி வந்துவிட்டதே. தாராள புத்தியோ இல்லை ஐயா கிட்டே ஏற்பட்டிருக்கிற பயமோ. சுமார் 10 மூட்டை சிமிட்டி மூட்டையை கேரியரில் வைத்து கட்டிக்கொண்டு அப்புசாமி மூச்சு திணறியவாறு சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். இருட்டில் உற்று பார்த்தால் அந்த 10 மூட்டை சிமிட்டிக்கு கழுத்து, தலை, உடம்பு என்று இருப்பது தெரியும். இன்னும் நெருங்கி பார்த்தால் அது அப்புசாமியின் தோழன் பீமாராவ் என்பது தெரியும். தாத்தா, அடாட், ஏனு பாயஸ், ஏனு பேலாகூலி, ஏனு ரசா. பாட்டியோட விருந்தை சாப்பிட இன்னும் எனக்கு ஒரு வயிறு இல்லாம போச்சே. சீதா பாட்டி அளித்த விருந்தை சாப்பிட்டு விட்டு பீமாராவ் புகழ்ந்து கொண்டிருந்தான். போதுமடா பாட்டி பெருமை, என்னை பாராட்டு. நான் போட்ட போட்டில்தான் அந்த கிழவி உனக்கு சோறு கொட்டியிருக்கிறாள். ஏண்டா பீமா, நீ எத்தனை டன் எடை? ஏன் தாத்தா, நான் வேணுமானால் மிதிக்கட்டுமா? வேண்டாம்டா சாமி, நீ படுவேகமாக ஓட்டுவாய். அதுவும் இருட்டு, சைக்கிளுக்கும் பிரேக் இல்லை, லைட் இல்லை. எங்கேயாவது முட்டி மோதி என்னை கீழே தள்ளி விடுவாய். நானே ஓட்டுறேன். ரொம்ப சிரமம் தாத்தா உங்களுக்கு என்றவன். ஏன் தாத்தா, பாட்டிக்கு இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் பயம் போலிருக்கிறதே. முன்பெல்லாம் ஒரு சாதாரண டிஃபனுக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டால் கூட உங்களை கண்ணாலே எரிப்பாள். இப்போ எனக்கு விருந்தே போட்டுவிட்டாள். உங்க மதிப்புக்குரிய சிநேகிதரை விருந்து போட்டுட்டு நடக்க வைக்கலாமா? சைக்கிள்ல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க என்று சொல்கிறாள். ஏன்னு சொக்குப்பொடி தாத்தா போட்டீங்க? சொக்குப்பொடியா? அவளுக்கு இப்போ என் பெயரை சொன்னாலே நடுக்கம். உட்கார் என்றால் உட்காருவாள், நில் என்றால் நிற்பாள், ஓடி என்றால் பீப். என்னடா பீமா, ஏப்பமா விட்டாய்? சச்ச, என்னவோ போலீஸ்காரன் விசில் ஊதுறான். தாத்தா, நீங்க மிதிங்க தாத்தா வேகமா. எவன் இந்த இருட்டில் நம்மை பிடிக்கப் போகிறான்? என்னது, போலீஸா என்று அப்புசாமி நடுங்கிய போதே யோ என்ற கட்டை குரலும் அதைத் தொடர்ந்து ஹா கால் கால் என்ற அதே குரலின் அலறலும் கேட்டது. இருட்டு இருட்டு. என்ன, எங்கே, யார், யார் மேலே? யார் போலீஸ், யார் பீமாராவ், யார் சைக்கிள், யார் அப்புசாமி? சரக்கென்று நெருப்பு குச்சி உரசப்பட்டது. பயங்கரமான புஸ்தி மீசையுடன் ஒரு போலீஸ்காரன். ஏய்யா கிழவனார், இந்த இருட்டிலே விளக்கில்லாத தெருவிலே பிரேக் இல்லாத சைக்கிள்லே டபுள்ஸ் ஏற்றிக்கிட்டு விசில் கொடுத்த என் கால் மேலேயே சைக்கிளை ஏற்றிவிட்டு டெர்மினஸில் ஸ்டார்ட் செய்து அப்படியே விட்டுவிட்டு போன டிரான்ஸ்போர்ட் பஸ் என்ஜின் மாதிரி அப்புசாமியின் உடம்பு கிடுகிடுவென பாட்டாக ஆடிக்கொண்டிருந்தது. நான், நீ, பீமன். வாய் குழறியது. ஏயா, என்ன கொழுப்பு உனக்கு? என்னை பார்த்து பீமன் என்கிறாயா? சைக்கிளை தள்ளிட்டு வா என் பின்னாடி ஸ்டேஷனுக்கு. அப்புசாமிக்கு சட்டென்று ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஜிப்பா பையை தடவி பார்த்தார். 1 ரூபாய் நாணயம் ஒன்றுதான் அங்கு இருந்தது. ஜிப்பாவில் இருந்த அந்த 1 ரூபாய் நாணயத்தை சட்டென்று எடுத்தார். போலீஸ்காரரின் கையில் வைத்து அழுத்தி, என்னவோ பொன்னை வைக்கிற இடத்தில் பூவை வைத்தது போல ஒரு வெற்றிலை பாக்காவது போட்டுக்கொள்ளுங்க சார், பெரியவன் கொடுக்கிறேன், வேண்டாம்னு சொல்லக்கூடாது. என்னடா இது, 1 ரூபாய் தானேன்னு அலட்சியம் வேண்டாம். சீதைக்கிட்டே நான் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தது. போலீஸ்காரருக்கு பெரும் கோபம் வந்துவிட்டது. அடச்சி, எனக்கு லஞ்சமா கொடுக்க பாக்கிற? ஸ்டேஷனுக்கு வந்து மீதிய பேசு. கௌரவ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் மிஸ்ஸஸ் சீதா அப்புசாமி கிடுகிடுவென்று கேஸ்களை விசாரித்துக் கொண்டிருந்தவள். எஸ், நெக்ஸ்ட் கேஸ், குவிக் என்று குரல் கொடுத்தார். போலீசார் அடுத்த கேஸை கூண்டில் ஏற்றினார்கள். அப்புசாமி. கௌரவ மேஜிஸ்ட்ரேட்டின் ஸ்தானத்தில் இருந்த சீதா பாட்டியை பார்த்ததுமே அப்புசாமி அதுவரை எலி போல நடுங்கிக் கொண்டிருந்தவர் ஹையா என்று சந்தோஷ மிகுதியுடன் போலீஸ்காரர்களுக்கு நடுவே ஒரு துள்ளு துள்ளினார். ஷூ, இது கோர்ட், சர்க்கஸ் வேலையெல்லாம் இங்கு செய்யாதே என்று ஒரு போலீஸ்காரர் எச்சரித்தவாறு அவரை கூண்டுக்குள் தள்ளினார். அப்புசாமி கூண்டில் இருந்தவாறே ஒரே குதூகலத்துடன் கூவினார். சீதே, நீயேதான் இங்கு கௌரவ மாஜிஸ்ட்ரேட்டா? ஹாஹா, மடப்பசங்க, அது தெரியாமல் என்னை. சீதா பாட்டி அவரையே பார்த்து கொண்டிருந்தாலும் அவரது உடம்பு வழியே சுவரை பார்ப்பது போலிருந்ததை தவிர
முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. கூண்டில் இருந்து கொண்டு ஒரு ஜீவன் என்னவோ கதறியதே, அது என்ன என்று அவள் காதுகள் கேட்டதாகவே தெரியவில்லை. எஸ், இந்த நபர் மேல் உள்ள கேஸ் என்ன என்று பெஞ்ச் கிளார்க்கை பார்த்து கேட்டாள். இந்த நபர் அப்புசாமி அசந்து போய்விட்டார். நான் தான் அப்புசாமி, உன் புருஷன் சீத்தே, என்னை நபர் கிபர் என்கிறாயே என்று கூவ வேண்டும் போல் இருந்தது. ஆனால் நீதிபதியின் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த சீதா பாட்டியின் மிடுக்கையும் கம்பீரத்தையும் பார்த்து அவர் வெலவெலத்து போய்விட்டார். டவாலி சேவகன் என்ன, கோர்ட்டு குமாஸ்தா என்ன, போலீஸ்காரர்கள் என்ன, இவள் வீட்டு சீதே இல்லை, காட்டு சீதே. அதாவது காட்டிலே இருக்குமே சிங்கம், அதே சிங்க சீதே, நீதிபதி சீதே. கடுகடுவென்ற பார்வை மூக்கு கண்ணாடி வழியே தெரித்து வர சீதா பாட்டி அவரை பார்த்து ஒரே வாக்கியம்தான் கேட்டாள். மேற்படி குற்றங்களையெல்லாம் செய்தீரா? அப்புசாமிக்கு தொண்டை வறண்டது. நீ நீ என்ன கேட்கிறாய்? தடுமாறியவரின் விழாவில் போலீஸ்காரர் குத்தினார். நீதிபதி அவர்கள்கிட்டே மரியாதையாய் பேசியா தடிமுண்டம்? அப்புசாமிக்கு கண்ணில் நீர் வந்துவிட்டது. இந்த சீத்தே ஏற்கனவே கண்டிப்புக்காரி, நல்ல நாளிலேயே விதவிதமான தண்டனை கொடுப்பாள். இப்போ அசல் நீதிபதியாக ஒழியட்டும்டா இந்த கிழவன்னு தூக்கு தண்டனையே கொடுத்து விடுவாளோ? அவருக்கு தலை சுற்றியது. யாரோ கருப்பு துணியால் அவர் தலையை சுற்றி கழுத்தில் சுருக்கு மாட்டுவது போல அப்போதே தோன்றிவிட்டது. நீ நீ நீதிபதி அவங்களே, நான் நான் தந்தி அடித்தன பற்கள். சீதா பாட்டி கடுமை சிறிதும் குறையாமல் வாட்டஸ் ஹீசே என்று கேட்டால் பெஞ்ச் கிளார்க்கிடம். என்னையா சொல்ற? பிரேக் இல்லாத சைக்கிள்ல லைட் இல்லாம டபுள்ஸ் ஏற்றிக்கிட்டு போலீஸ்காரர் மேல சைக்கிளை ஏத்திட்டு அவர் கால் சுண்டு விரலை காயப்படுத்திட்டு அவருக்கு லஞ்சம் வேற கொடுக்க பாத்தியே, இது எல்லாம் இல்லங்கிறியா ஆமாங்கிறியா? நீதிபதி அவங்களே, சீதைங்க, நாங்க தப்புங்க, எதுங்கன்னாலும் பண்ணியிருந்தாங்கன்னாலும் மன்னிச்சுக்கங்க, கெஞ்சிங்க, கேட்டுக்கிறேங்க. நீங்க தாங்க பீமாரா அவங்கள வீட்டுல கொண்டு போய் விட சொன்னீங்க. அப்புசாமி விபரீதமாக மரியாதை போட்டு உளறினார். திஸ் இஸ் கோர்ட், கேட்ட கேள்விக்கு பதில். சீதா பாட்டியின் குரல் கத்தி போல வெட்டியது. மரியாதையா ஒப்புக்கொள்ளியா, இல்லாட்டி நாசமா போடுவ. போலீஸ்காரர் அப்புசாமியின் விழாவில் நறுக்கென்று இடித்தார். நம்புகிறேங்க, தயவு செஞ்சு என் உசுரை காப்பாத்துங்க. அப்புசாமி கை இரண்டையும் தூக்கி கும்பிட்டார். சீதா பாட்டிக்கு ஒரு கணம் நெஞ்சு நெகிழ்ந்து விட்டது. அடுத்த கணம், ஆல்ரைட், எல்லா குற்றங்களுக்குமாகவும் சேர்த்து 97 ரூபீஸ் அபராதம் போடுகிறேன். ஃபைனை கட்டாவிட்டால் 10 நாள் ஜெயில். நெக்ஸ்ட் கேஸ். மிஸ்ஸஸ் பார்வதி மகாலிங்கத்திடம் அவள் சிநேகிதி யாரோ பத்திரிகையை எடுத்து வந்து ஆவலுடன் காட்டினாள். பார்த்தாயா இந்த செய்தியை? நம்ம பாமு கழக பிரசிடென்ட்டை பற்றி என்ன ஒரு புகழ்ச்சியாக செய்தி வந்திருக்கிறது. சொந்த கணவராக இருந்தும் கூட நீதி துளியும் பிசகாமல் அபராதம் விதித்த அதிசய நீதிபதி என்று பாராட்டி எழுதியிருக்கிறார்கள் பத்திரிகையில். நம்ம பிரசிடென்ட்டின் மதிப்பு இறங்குவதற்கு பதில் 100 மடங்கு ஏறியல்லவா போய்விட்டது. நம்ம கழகத்தில் எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து பிரசிடென்ட்டுக்கு ஒரு வீரவாள் பிரசன்ட் பண்ண போகிறார்களாம் இன்று. மிஸ்ஸஸ் பார்வதி மகாலிங்கம் பல்லை கடித்து கொண்டாள். அதே சமயம் அப்புசாமி தன் வீட்டில் முணுமுணுத்து கொண்டிருந்தார். இப்படி, அடிக்கிராதகி, என் 97 ரூபாயை இப்படி சூழ்ச்சி செய்து வசூல் பண்ணிட்டியே. பீமாராவை விலக்கில்லாத சைக்கிளிலே கொண்டு போய் நீ விடச் சொன்ன சதியை தெரிந்து கொள்ளாத என் புத்தியை எதால் அடித்துக் கொள்வது? 97 ரூபாய் அபராதம் கட்டிய பிறகு காலியாக போன தகர உண்டியை பார்த்து பெருமூச்செறிந்து விட்டிருந்தார். அடுத்த ஃபண்டு என்ன கலெக்ட் செய்கிறதென்று யோசிக்கிறீர்களாக்கும் என்று கேட்டவாறு சீதா பாட்டி பாமு கழகத்துக்கு புறப்பட்டார்.